பிள்ளை விளையாட்டு அகியவர்க்கென்றும் அருகோட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அகியவர்க்கென்றும் அருகோட்டு மலர்களிலே ஆளவன் அதிபம் கல்லே மலர்களிலே பல மனங்களே திருமாலவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே மனம் கண்டே நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுகடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. நாரதராக நடிக்க வந்திருக்கும் அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. உடுக்கை இழந்தவன் கைபோல இங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கெனங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த ராசாக்கூர் கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் என் சார்பில் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 201 ரூபாய் அன்பளிப்பையும் அண்ணன் சூரியன் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றி, உளமார்ந்த வணக்கம். நண்பர்களே, பாரதி முற்றம் என்னும் இலக்கிய அமைப்பு ஆண்டுதோறும் சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் நம்முடைய நாரதர் கவிராஜ் அவர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை வழங்கியது. ஆனால் அவரால் அந்த விருதை நேரில் சென்று வாங்க இயலவில்லை. காரணம், அவருடைய அக்காவின் கணவர் இறந்து விட்டதால் அவரால் அதை சென்று வாங்க முடியவில்லை. ஆகவே அந்த பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள், நீங்கள் சென்று இந்த விருதினை கொடுத்து விடுங்கள் என்று. ஆகவே பாரதி முற்றும் வழங்கிய இந்த வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை உங்கள் நாரதர் எங்கள் செல்வன் கவிராஜ் அவர்களுக்கு உங்கள் கரவொலியோடு வழங்கி சிறப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன். அன்பு நாடக ரசிக பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். பாரதி முற்றம் என்ற விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு அறிவித்திருந்தார்கள். அறிவித்த தேதி அன்னைக்கு என்னுடைய சகோதரி, எங்கள் அக்காவுடைய கணவர் இறந்து விட்டார். அதனால் நான் சென்று வாங்க இயலவில்லை. அருமை அப்பா மிகப்பெரிய எழுத்தாளர், ஆங்கில ஆசிரியர் ஓய்வு, மதுரையில் இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் மூலமாக அதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அது நம்ம ராஜாக்கூர் மண்ணில் என் கைக்கு கிடைக்கணும்னு இறைவன் எண்ணி இருந்திருப்பான் போலே. அதனால் மாபெரும் சாதனையாளர்களை கண்ட மண்ணு இந்த ராஜாக்கூர் மண்ணு. அதிலே எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வது பெரிதினும் பெரிதுகேள் என்று பாரதி சொன்ன வாக்கு. நேற்று திருப்புவன மேடையிலே மதுரையிலிருந்து செல்வன் என்ற அன்னாருடைய தாயார் ஒரு பாரதியாருடைய சிலையை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் பெருமையான விஷயம். நேற்று பாரதியார் சிலை, இன்று பாரதியார் முற்றம் பெரிதினும் பெரிதுகேள் என்று பாரதி முற்றம் சாதனையாளர் விருது. எல்லாத்துக்கும் தகுதி என்னிடத்தில் இருக்கா என்ற ஒரு ஐயம் எனக்குள்ளே இருக்கு. எல்லாம் இறைவன் செயல், எல்லா புகழும் முருகனுக்கு. ஆகவே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அடுத்த நிலமும் முல்லை நிலம், அதற்கு கடவுள் திருமால், எல்லாம் வல்ல திருமால். பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தை இராமை நாள் பருந்தெடுத்து போகதே பார் என்று பாடினார் காலமேகம்.
அந்த வகையிலே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னை இச்சுவை தவிர வேன் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அழகாக தேவாத பாசுரத்தின்படி இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அழகான இடம் வேள்விமலை சாரல் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்றாரு. கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி உடம்ப நினைக்கணும். யாரு கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை. ஒரு பகுதியில் ஏற்க மனம் இருந்தாலும் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். அப்படி ஆலயம் தொழுவது சாலவு நன்று. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. கோயில் விளங்க நம்ம குடும்பம் விளங்கணும்னு வருட ஒரு முறை இத்திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது இன்றியமையாத ஒன்று. திருவிழா, திருவிழா, விழாதிரு. திருப்பி சொன்னா விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யத்தான் இந்த ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகம் என்ற திருவிழா விழாமல் இருக்க நடத்துவதாகத்தான் கருதினார்கள் முன்னோர்கள். இன்னைக்கு திருவிழா பூரா விழுந்து விழுந்துதான் நடக்குது. ஒரு திருவிழா கூட நேரா நடந்த பாடில்லை. பார்த்திருக்கீங்களா? மிகப்பெரிய கும்பாபிஷேகம், குடமுழுக்கு வைபவம், பெருஞ்சாந்தி என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். அப்படிப்பட்ட பெருஞ்சாந்தி என்ற குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழான்னு வச்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழான்னா அன்னைக்கும் சாராயம் தான் வேலை செய்யுது. யாராவது ஒருத்தர் இறந்து போனோம் அன்னைக்கும் சாராயம் தான் தேவைப்படுது. தமிழ்நாடு இப்படி மாறும்னு கனவு கூட கண்டிருக்க முடியாது. காரணம் நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். எப்படி நல்லா இருக்கும் நாளைய சமுதாயம்? சுகாதாரத்துறையினுடைய இணை செயலாளர் நேற்று ஒரு செய்தி அறிவித்திருக்கிறார். படிச்சிருக்கீங்களா, பாத்தீங்களா செய்தின்னு தெரியல. இன்னொரு 30 வருஷம் தொடர்ந்து சாராயத்தை குடிச்சுக்கிட்டே இருந்தா தமிழனுடைய மரபணு மாறிக்கொண்டே இருக்கு. மாறி போயிடுச்சு இப்போது 15-20%. அப்படிப்பட்ட மரபணு மாறி போனால் தமிழன் அப்படியா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படி மரபணு மாறுவது நடந்து கொண்டே இருக்கு. புல்வாய்க்கரை முதலாளி வம்சத்தை சேர்ந்த வேங்கை அரசி வெல்டிங் ஒர்க்ஸ் சார்பாக உரிமையாளர் ஆர் ராமசாமி என்ற மணி அன்னார் அவர்கள் எனக்கு ரூபாய் 301 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய புல்வாய்க்கரை முதலாளி வம்சத்தை சேர்ந்த வேங்கை அரசி வெல்டிங் ஒர்க்ஸ் உரிமையாளர் அண்ணா
ஆர் ராமசாமி என்ற மணியண்ணா அவர்கள் அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அண்ணார் அவர்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்படி இந்த மது எவ்வளவு பெரிய பொல்லாதது என்பதை உணர்த்துவதற்கு ஒவ்வொரு ஆய்வுகளும் சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆன்மீகம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கு. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தும். ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் வள்ளுவர் கூட 1330 குறளிலே ரொம்ப அழகாக கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றியடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை, நடைமுறை இல்லை. நம்மளை வளர்க்கும் போதே சொல்லி சொல்லி வளர்த்த சமூகம் அந்த பக்கம் போகாத. சாமி இருக்கு, கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன வேலை இது, பயப்பட வேண்டாம் சாமிக்கு, கடவுள் இருக்காரு பார்த்துக்கிட்டு மனசாட்சி படி பயந்து நடன்னு சொல்லி வளர்த்தாங்க. அந்த பயம்தான் பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை செம்மையாக வைத்திருந்தது. இந்த பக்திக்கு என்ன சோதனைன்னு தெரியல, அம்புட்டும் தலைகீழா போய் நிற்கிது. எங்க போய் சொல்றது, கோயிலுக்கு போனா குளிக்கணும்னு தோணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணும். அப்படி கோயிலுக்கு போயாச்சுன்னா நல்ல சிந்தனையோடு இறைவனுடைய திரு உருவத்தை திரு பாதத்தை தன் இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று அன்றே மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக திருவாத ஊரில் பிறந்தவர் பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே எங்கு எழுந்தருள்வது நீயே சிக்கன பிடித்தேன் உனை என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த ஆன்மீகம். ஆன்மீகம் தான் நமக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். அந்த ஆன்மீகத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் குதிரைக்கு சேனம் கட்டுவது போல, மாட்டுக்கு மூக்கு கயிறு போல மனிதனுக்கு ஒழுக்கத்திற்கு ஆன்மீகம் மிக இன்றியமையாத ஒன்று. ஆனா அதிலிருந்து விடுபட்டோம். காரணம் கேள்விக்குறியாகி நிற்குது. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. சரி, பூசணிக்காய் கடந்திருக்கு. பூசணிக்காய்னா இந்த தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திஷ்டி பூசணி, சாம்பார் பூசணி, இன்னும் திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேரு. பெருசு பெருசா கிடக்கவும் தொட்டு பார்த்திருக்கேன். அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். ஆனா பொறுக்கலை, சின்ன கொடி, காய் பெருசு, பொருத்தமே இல்லை. விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும். விரலுக்கு தகுந்த வீக்கம் இல்லைன்னா பொருத்தமா இல்ல, இருக்காது இல்ல. அதனால அவன் நினைச்சா கடவுள் தான் படைச்சானா, கடவுள் படைச்சிருந்தா கொடி சிறுசு காய் பெருசா இருக்கு, கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு. கடவுள் முட்டாள். நாட்டில் கொல்ல போய் கடவுள் முட்டாள்னு சொல்றேன். அவங்களோட தான் காலம் பூரா குடும்பம் பண்ணியிருக்கோம். என்னத்தை சொல்றது, இன்னமும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒரு ஆலமரத்தடியில் படுக்கிறேன். மேலே பார்த்தா சின்ன பழம், ஆலமரம் பெருசு, பழம் சிறுசு. இப்போ முடிவு பண்ணுறேன், இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரு சிறிய பழம், சின்ன கொடியில் அவ்வளவு பெரிய காய், பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு படுத்திருந்தேன். காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மான்னு எந்திரிச்சேன். இப்ப யோசிக்கிறேன், ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கு நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா இந்நேரம் தலை செதர்தங்காயா போயிருக்கும். நல்ல வேளை, இறைவன் மிகப்பெரியவன், அறிவாளி. அதனாலதான் கடல் கடலாக, நதி நதியாக, வயல் வயலாக, ஆறு ஆறாக இயற்கையை ஒண்ணு போல படைச்சான். மனுஷ பைய பேராசையில் அத்தனையும் தலைகீழா போச்சு. எங்க போய் சொல்றது, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நெத்தி நிறைய விபூதியோ திருமண்ணோ அல்லது கழுத்துல ருத்ராட்சமோ துளசியோ புத்தாடை உடுத்தி கூட்டிட்டு வாங்க. நம்மளால கேட்பேன், என்ன பிள்ளைய போய் சாமியார் ஆக்கிட்டியான்னு கேட்கிறேன். புள்ள சாமியார் ஆகிறதுக்கு அல்ல, அந்த புள்ள ஒழுக்கத்தோடு தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், பக்தி இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது, ஒரு பக்தி வருது. பக்தி வந்தோடனே தன்னை சரி செய்து கொள்ள வேண்டிய எண்ணம் வருகிறது. எண்ணம் தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஆன்மீகம் நாளைய தலைமுறைக்கு தேவைதான். தேவையில்லாத ஒன்று இந்த உலகில் இல்லை. ஆகினால பயன்படுத்துகிற விதல் தான் அது நமக்கு நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதான்னு தெரியும். அதனால விதைக்கிற விதை சரியா இருந்தா முளைக்கிற பயிர் ஒழுங்கா முளைக்கும். அந்த வகையிலே இந்த பிரபஞ்சம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதம். பஞ்சபூதத்திற்கும் மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. என்ன நம்ம கொடுக்கிறோமோ திருப்பி நமக்கே கொடுக்கும். மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா கள நெல்லு கொடுக்குது. கடல்ல விழுந்த பொருள் கூட 3 நாள்ல கரை ஒதுங்குது. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, நம்ம கொடுக்கிற விஷயம் நமக்கு நல்லதா திருப்பி வரணும்னா நல்லதை விதைப்போம், அல்லதை விதைக்க வேண்டாம். திணை விதைப்பவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற கூற்றுக்கிணங்க வள்ளுவரே பாடுகிறார். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்பதை உணருங்கள். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. காரணம், எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும் அத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. தண்டனையை தள்ளி போட முடியுமே தவிர தப்ப முடியாது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உறுத்தும் என்பதை உணர்வோம். ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 தென்னகமாம் இன்ப திருநாட்டில் தேவியதோ குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி
ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாடும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வி இதயக்கனி எங்கள் இதயக்கனி ராசாக்கூர் மக்கள் எல்லாம் என்றும் என் இதய கனி கோடும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற வேண்டும். நீங்கள் நல்லாகி இருக்கணும், நாடு முன்னேற. நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக
மார்க்கம் இருக்கு. எண்ணுகிற எண்ணமெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வா நடக்குமா. அப்படி கைதட்டினா உடலுக்கு ஆரோக்கியம்னு அமெரிக்கா நாசா விஞ்ஞானம் சொல்லுது. கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதான். மாரடைப்பு நோய் வராதுன்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாமா கைதட்டினா. இப்போ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சா கைதட்டலாம். எல்லாரும் அதுக்காகத்தானே வாழ்கிறேன். அப்போ கைதட்டி தானே ஆகணும். தாய்மார்களுக்கு ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் தாய்மார்கள்லாம் கைதட்டினா முடி நீளமாக வளருமா. ஆமாம், அப்படியும் விஞ்ஞானி எல்லாம் சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா போய் அமெரிக்காவில் தான் கேட்கணும். நான் ஏன் அமெரிக்காவே சொல்கிறேன் தெரியுமா? ஏன் அமெரிக்காவை சொல்கிறேன்னா அவன் சொன்னா தான் நம்ம கேட்பான். நம்ம சொல்லி நம்ம ஆள் கேட்கவே மாட்டேன். என்ன சொன்னாலும் சொல்லி பாருங்க, வந்துட்டார் இவர் சொல்கிறதுக்கு போப்பு எங்களுக்கு தெரியாதாங்க. ஆமாம், எகத்தாளமாக இருக்குல்ல. யாரையாவது கூப்பிட்டு சொல்லி பாருங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, யார் பண்ணலை, ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிறியா, எவன் குடிக்கலை, டே இதெல்லாம் முறையா இந்த மாதிரி பேசலாமா, நீ என்ன யோக்கியமா, எதிர்பதமாகவே இருக்கா இல்லையா. தப்பு தப்பா சொல்லி கொடுத்து தப்பு தப்பா கற்பிதம் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு குற்றவாளினா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு புத்தியை சொல்லி எந்த பக்கம் தப்பிக்க விடாமல் திருத்திடலாம். மொத்தமும் குற்றமாக இருந்தால் யார் திருத்துறது? மொத்தமும் குப்பையாகி போய் நிற்கிறாலே. அம்மனை மாத்துற ஊரில் கோவணம் கட்டினவனை ஏளனமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு சூழல். தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். ஒரு தாய் ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம் கருவில் சுமக்கிறா. 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிடம் 9 வினாடி. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி வருது. தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு பூமிக்கு வந்த குழந்தையை பார்த்து தாய் மகிழ்ச்சி அடைகிறார். பிரசவம், ஒரு உயிரை உற்பத்தி பண்ற சக்தி தாய்க்கு இருக்கு. தாயோட பெண்ணோட உடம்புல இந்த இடத்துல ஒரு எலும்பு ஒரு கூடுதலா இருக்கு. ஏன்? சக்தின்னு பேரு பெண்களுக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஐயாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு பட்னியா இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், தூங்காம இருக்கணும், சிவநாமம் பாடணும், பஜனை பாடணும், அமைதியா இருக்கணும். அன்பே சிவம் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு ரொம்ப அமைதியா சாமி கும்பிடணும். அன்பு வேற சிவம் வேற இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப சிவராத்திரியில அமைதியா கும்பிடுறதை விட்டுவிட்டு கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. புரியுதா இல்லையா? இப்ப நவராத்திரி தாயோ கருணையானவள் பிள்ளைகளை பட்னி ஓட மாட்டா. 9 நாளும் பிரசாதம் இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி கருணைய வடிவமான தாய்மார்கள் 7200 மணி நேரம் சுமந்த குழந்தைய ஒரு நாள் பூமிக்கு தந்து அந்த குழந்தைக்கு ஆகுமோ ஆகாதோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து அப்படி அந்த பயலோ பொம்பளை பிள்ளை அப்படி நடந்து வரையில கேட்டு பாருங்க. ஏண்டா தம்பி யார் மையன், எந்த ஊரு? அவன் படக்குன்னு ராமதாஸ் மையங்கிறான். என்னமோ ராமதாஸ் சுமந்தது மாதிரி சுமந்தது அந்த அக்கா பேரை அவர் வாங்கிக்கிறாரு பாருங்க. எப்படி கருணைய வடிவமானவர்கள் தாய்மார்கள். இன்னைக்கும் பெண்களுடைய பேரை சொல்லும் போது திருமதி ராமதாஸ், திருமதி தம்பி ஜெயராசு, திருமதின்னு கணவனுடைய பெயர் மட்டுமே வரும். ஏன்? தன்னை தாழ்த்தி தன் கணவனுக்கு பெருமையை சேர்க்கும் தன்மை உடையவள் அந்த பெண்கள் என்பதை போற்றணும். யார் வீட்டிலேயே பிறக்கிற பொம்பளை பிள்ளை தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த வந்த சுற்றத்தாரை விட்டு ஒருத்தர் கட்டின தாலி கயிற்றுக்கு கட்டுப்பட்டு தன்னை அடக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாளே அந்த பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. வள்ளுவரே சொல்றார், பெண்ணின் பிறந்தக்கை யாவளை என்று. பெண்ணை போற்றணும். அப்படிப்பட்ட பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்றார்கள். அதனாலதான் உலக மகளிர் தினம் என்று ஒன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகத்துவமான பெண்கள் குழந்தைகளை வளர்க்கிற விதத்தில் சரியா இருக்கணும். எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. தாயை போல புள்ள நூலை போல சேலை என்று சொல்லி வைத்தார்கள். அப்படிப்பட்ட கருணைய வடிவமான தாய்மார்கள் தான் இந்த உலகத்தில் மிக முக்கியமானவர்கள். வீட்டில் பொம்பளை பிள்ளை அழுகக்கூடாது, பசுமாடு அழுகக்கூடாது, பசுமாடு கண்ணீர் வடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணு வேலை மெனக்கட்டு அழுகக்கூடாது. அப்படி அழுதா அந்த குடும்பத்துக்கு தருத்திரம். நீங்க கண்ணீர்ல 2 இருக்கு பாருங்க, அழுக கண்ணீர், ஒன்று ஆனந்த கண்ணீர். உலகத்திலே சிறந்த நீர் 2 நீர், ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ் நீர். கண்ணீர் அழுகும் போது இந்த ஓரம் அது உப்பு கரிக்கும், சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் இந்த ஓரம் அது இனிக்கும். அதுபோல சிறந்தது உமிழ் நீர். காயத்தை ஆற்றுவதற்கு எச்சிலை விட சிறந்த மருந்தில்லை. நமது எச்சி நமக்கு ஒத்து போகும், அடுத்தவங்களுக்கு ஒத்து போகாது. ஆக இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் சொல்லணும். பிள்ளைனா இப்படி பெக்கணும்யா, பிள்ளையா பெற்று வச்சிருக்காங்க, பெத்த வயிற்றுல பிறண்டே வச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நம்ம எப்படி வளர்க்கணும்? டெல்லியில மாணவ சமுதாயம் சரியான போராட்டம். எதுக்கு? நீட்டு தேர்வுக்கு. நீட்டு தேர்வு வேண்டான்னு போராடிச்சு, விடையெல்லாம் வெளியாகி போச்சு. அதனால பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு கூட்டம் அங்கே சித்திரவதைப்படுது. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகுறேன். கேவலமா இல்லை? எவ்வளவு பெரிய அசிங்கம்! இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது யாரோட குற்றம்?
அப்படின்னு தயவு செய்து அறிவியல் சார்ந்த பெரியோர்கள் சிந்திச்சு பாருங்க. நமக்கு தேவையில்லை அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால பண்பட்ட சமூகம், உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம், திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சாகுறான்னா அவன் மனநிலை, அவனை பெத்தவங்கெல்லாம் என்ன கேதின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை. அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கிற பொழுது எல்லாம் சிந்திக்கிறோம். இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த நாகரிகம் தமிழர்களாலே. பக்கத்துல தான் கீழடி ஆய்வு சொல்லுது, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு கீழடி மாதிரி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல தொல்லியல் துறை தோண்டுனா நமக்கு என்ன வரலாறு கிடைக்கும்? வெறும் ஜாராய போத்தலா தான் கிடைக்கும். வேற என்ன கிடைக்க போகுது? எங்கே பாக்கி வச்சிருக்கிற இடம்? கம்மாக்கில பாட்டு, கரையில் பாட்டு, வீட்டுக்குள்ள பாட்டு, வெளியில பாட்டு, ஒரு இடம் பாக்கி நம்ம உட்கார்ற இடமுறம் போட்டு உடைச்சு என்ன ஆணுமை தாய்மார்கள் 100 நாள் வேலைக்கு போக முடியல. ஆடு மாடு நடக்க நீதி இல்லையே. அப்படிப்பட்ட ஆறறிவு படைத்த மனித சமூகம் ஏன் இப்படி மாறியது என்ற கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை அவரவர் உளச்சான்றுபடி நினைத்து பாருங்கள். மச்சார் என்ற வைங்க. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்கு மேஜலிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்கு மேஜலிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. என்று காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து வருஷம் போகுது. காவிரியில தண்ணி திறக்க முடியாதுன்னு கர்நாடகக்காரன் திட்டவட்டமா சொல்றேன். மரியாதைக்குரிய, ஆமா நான் மட்டுமா சொல்றேன், உலகமே சொல்லுது. என்ன செய்ய, யாரு கேட்கிற? நல்ல விஷயம்தான். அடியேனை பாராட்டி இது உங்க ஊரு வலையொலியின் சார்பாக ரூபாய் 201 வழங்கியிருக்க அன்பு தம்பி பிரபாகரன், வாழ்க வாழ்க வாழ்க, எல்லோருக்கும் நன்றி. நீங்க சொல்ற மாதிரி காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. நடந்தாய் வாழி காவிரின்னு கவிஞர் எழுதுகிறார். ஐயா சீர்காழி ஐயா பாடிட்டார். அப்படின்னா காவிரி வெள்ளம் எப்படி வந்திருக்கும் பாருங்க, அவ்வளவு அழகா நடந்திருக்கு. நடந்த அழகு. ஒரு பொம்பளை பிள்ளை நடந்தா என்ன சொல்றோம்? அண்ணன் மாதிரி நடக்கிறாங்கிறோம். பொம்பளை பிள்ளை அண்ணன் நடகி அழகிங்கிறோம். அப்படிப்பட்ட நடக்கிறது அன்னத்துக்கு ஒப்பிட்டு, அன்னத்தை பார்த்து பெண்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமாயணமே கம்பர் பாடி இருக்கிறார். அதுபோல காவிரி வெள்ளம் வந்த அழகை பார்த்துட்டு நடந்தாய் வாழி காவிரின்னு பாடினாரு. அப்புறம் அந்த காலத்துக்கு பிறகு கொஞ்சம் நடக்க முடியாம காலில் ஏதோ பிரச்சனை, காவிரி தவழ்ந்து வந்திருக்கிறா. அப்புறம் தவழ முடியாம அப்புறம் ஏதோ உடம்புல கோளாறு, அப்புறம் உருண்டு வந்திருக்கிறா. அப்புறம் உருண்டு வந்த காவிரி சொட்டு சொட்டா வந்தா. நேற்று அறிவிச்சிருக்கிறா கர்நாடகாவில்
நாளைக்கு போராட்டம் பண்றேன், காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது என்று. எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனா இங்க இருக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? எதை பத்தியும் கவலை இல்லை, கேளிக்கையுமாக கும்மாளமுமாக குடியுமாக கூத்தாடுதுமாக இருக்கிறோம். எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? எந்த சிந்தனையாவது பற்றிருக்கா? அவன் சரியா அவன் மாநிலத்துல தண்ணி திறக்க கூடாதுன்னு போராடுறேன். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டலை. வர்றவன் பூரா தீர்மானம் தான் எழுதுறேன். சரி, அதை விடுங்க. மழை பெஞ்சு வச்சுக்க முடியாம தண்ணியை திறந்து விடுறேன். பல லட்சம் கன அடி தண்ணி சீர்காழி தாலுகா பூம்புகார்ல போய் காவிரி பூம்பட்டினத்துல கடல்ல கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வச்சு நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு யாருக்கும் யோசனை இல்லை. பச்சை தண்ணியை சேர்த்து வச்சு தண்ணி பஞ்சத்தை தீர்க்க முடியல. ஆனா பச்சை தண்ணிக்கு காசிக்கு விற்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது. வரிச்சூரை சேர்ந்தால் எப்படி? வரிச்சூரம் பேச்ச கேட்டா கரிச்சான் கத்தாதும் பாரு எங்க அப்பா. எனக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது, அப்பாவை சந்திக்கிற பாக்கியம். வரிச்சூர் என் மரியாதைக்குரிய நாடக உலகின் சாம்பவான். நாரதர்னா இப்படித்தான் இருக்கணும் இந்த தமிழ்நாட்டை சிந்திக்க வைத்த பெருமகனார். பள்ளி திருமண நாடகத்தினுடைய போக்கை மாற்றி காட்டியவர். நாரதருக்கு தர்க்கம் என்ற ஒன்றை கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய எங்க அப்பா வரிச்சூர் டிஎன் பழனியப்பன் அவர்கள். பழனியப்பா அப்பா சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். நிறைய சந்திச்சிருக்கிறேன் நான். அப்பா அவர் ரொம்ப பச்சை பிள்ளை மாதிரி. முதன்னு நாடகத்தில் எங்கள் ஊர் மொழும்பூரில் நாடகம். நான் நாரதரா, அப்பா ராஜபாட்டு. இந்த மாங்கனிக்கும் தேன்கதிரி ராகம் எனக்கு அப்பா அவ்வளவா தெரியாது. எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்த ராகத்தை கூட நான் என்னன்னு கேட்கல, சொல்லி கொடுத்தபடி பாடிட்டேன். பாடணும்னு சொன்னார் ஒரு வசனம், இன்னைக்கும் மறக்க முடியாது. கனியை கண்டு வந்ததும் இல்லாமல் சென்று கானடா 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 என்று கானடா ராகத்திலே பாடி வந்த நாரதரேன்னாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த பாட்டு கானடா ராகம்னு. அப்போ எவ்வளவு அனுபவசாலி பாருங்க. அனுபவம் தானே வாழ்க்கை. அப்படி ஐயாவை நினைவு கூர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம ஊர்லேயும் மிகப்பெரிய சாம்பவான் அண்ணன் ஆறுமுக அண்ணா. ஆறுமுக அண்ணா சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் 2 பேரும் மேடையில் சந்திக்கல, தனிப்பட்ட முறையில் நிறைய சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப அழகானவர் நாரதர் என்றால். அழகுக்கு பொருத்தமான தேவலோகத்திலேருந்தே நாரதர் வந்தது போல 100 நாடகத்துக்கு மேலே நான் சந்திச்சு. அப்படிப்பட்ட பெரிய இந்த ஊர் பாருங்க, மிகப்பெரிய பேராகி இருக்கு. மிகப்பெரிய சாம்பவான்களை பெற்று தந்த இந்த மண் அண்ணன் சூரியன். அது மாதிரி அந்த அம்மா இசைச்செல்வி நான் பார்த்துருக்கேன். நாடகம் நம்ம அமைச்சவர்கள்லாம் கூப்பிட்டு இருந்திருக்கோம். சரி, நேரங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. ஆகையினால காவிரி வெள்ளம் வீணா போகுது. குடிக்க தண்ணி இல்லை, நாட்டில் கும்மாளம் போட தண்ணி இருக்கு. மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் வருஷம் பூரா வறட்சி மாவட்டமாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். ஏன் நாட்டில் மழை பெய்யலையா? ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஏன்? தூர்வாரி குளம் குட்டை ஏரி தாங்கல் கம்மாய் குளம் எத்தனையும் தூர்வாரலாம், தண்ணியை சேர்த்து வைக்கலாம். இல்ல, தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு தான் மூளை வேலை செய்யுது. ஆனால் எவ்வளவு ஆபத்தான பயணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். இந்த பூமியிலே உலக பூப்பந்திலே 2 உலக போர் முடிஞ்சிருக்கு. 3வது ஒரு போர் வரும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள் நாசா விஞ்ஞானிகள். உலக சுகாதார மையம் அத்தனையும் எச்சரிக்குது. தண்ணி பூமியில வத்திக்கிட்டே இருக்கு. சீக்கிரத்துல நீர் ஆதாரத்துக்கு ஏதாவது வழி செய்யுங்கன்னா அதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு 25 நாளைக்கு முன்னால ஒரு காணொலி பாத்தீங்களா? சகாரா பாலைவனத்துல குடிக்க தண்ணி இல்லாம 49 பேர் ஒரே நேரம் செத்து போனார்கள். ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு 50 பேர்ல. 49 பேர் ஒரே நேரம் இறந்து போனது செய்தி அல்ல, நமக்கு அடிக்கும் எச்சரிக்கை மணி என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். நாளைய தலைமுறையை எப்படி வளர்க்க போறோம்? நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். என்றால் தண்ணிக்காக சண்டை நடக்கும்னு எச்சரிக்கை விடுக்குது உலக நாடுகள் எல்லாம். தண்ணிக்கு சண்டை வரும்னு. ஆனா சண்டை வரும்னு சொன்னதை விட வந்துருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மாநிலத்தில் தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. 2 சமூகம் பிரிக்க பாடுபடுது. ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை சுட்டு கொள்றேன், அடிச்சு கூட ஒதுக்கி விடல. மனுஷன் சுட்டுட்டான் பாருங்க. காரணம் தண்ணியை தொடாதேன்னு. நேற்று வரைக்கும் 213 பேரை சுட்டிருக்கான். தட்டி பாருங்க வலைதளத்தை. கையில அலைபேசி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. உலகம் உள்ளங்கையில வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு யோசிச்சோமா? நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம எப்படி என்ன உணவு உடுத்தணும்னு நம்மளை தீர்மானிக்க ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கான் என்பதை உணருங்கள். ஆகையினால உலக சுகாதார மையம் எச்சரிக்குது, நாளைய தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வைக்க வேண்டியது தண்ணி ஒன்றுதான் என்பதை உணருங்கள். காசு கொடுத்து தண்ணி எவ்வளவு நாளைக்கு வாங்க முடியும்னு கொஞ்சம் யோசிங்க. பூமியில இருந்து நீரை உறிஞ்சு கொண்டே இருக்கிறது இந்த உலகம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. பக்கத்துல ஓடுது வைகை அணை. வைகை அணையில ஓடுற மானாமதுரையிலேருந்து ஒரு பிரிவு ஆறு போகுது. கடலாடி, முதுகுளத்தூர், கமுதி தாலுகா 3 தாலுகாவுக்கும் என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, வைகை நதியிலிருந்து வைகை ஆறு நம்ம மதுரையில பக்கத்துல உற்பத்தி ஆகி போகுது, இங்க போகுது. இந்த போற வைகை ஆத்துல பக்கத்துல இருக்கிற தாலுகாவான
கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் 3 தாலுகாவுக்கும் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்ற உத்தரவு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, பக்கத்து ஊரு, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் நம்ம ஆளுக. ஆனா பக்கத்து தாலுகாவான கடலாடி, முதுகுளத்தூர், கமுதிக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு மதுரை கிளை நீதிமன்ற உத்தரவு என் கையில இருக்கு, எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலை. அப்ப நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் இவங்களுக்கு? அப்ப காலம் பூரா இதை தீர்க்க முடியல. அடுத்து கேரளாவுக்குள்ள செண்பகவல்லி அணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணை கட்டியது மன்னர்கள் ஆட்சி காலத்தில். கேரள மன்னர்களும் தமிழ்நாட்டு மன்னர்களும் ஒப்பந்தம் போட்டு கட்டினார்கள். தாத்தா காமராசர் வந்து அந்த அணையை புதுப்பிச்சு கல்வெட்டு வைக்கப்படுது. செண்பக மலர்கள், செண்பகவல்லி மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த அணைக்கு பேரு செண்பகவல்லி அணை. இன்னைக்கு வலைதளத்தை தட்டி பாருங்க. ஒரு ஆறு தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி வழியா கடல்ல கலக்குது. அதுல ஒரு கிளை நதி இங்கிட்டு விருதுநகர் மாவட்டம், அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் கடல் கலக்குது. இந்த 2 ஆறுக்கும் அந்த அணையிலிருந்து தண்ணி வந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அது பொய்த்து போயிருக்கு. இங்கிட்டு விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் பாதிக்குது, அங்கிட்டு தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்குது. அப்ப இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த நாடு என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? கேரள அரசாங்கம் மறுத்து கொண்டிருக்கு. பணம் ஒதுக்கி பல லட்சம் நிதியாக கொடுத்தாச்சு அணையை பராமரிக்க. இது வரைக்கும் ஆகல. யார் சொல்லுவா? யாரு கேட்பா? நிறைய பேர் கேட்குறா, இவருக்கு என்ன இந்த வேலைக்கு வந்தார்? இவர் 2 பாட்டை பாடிட்டு போக வேண்டியதானே, இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சொல்ல ஆள் இருக்கா இல்லையா? அப்ப யார் தான் சொல்லுவா அந்த நாட்டில் இருக்கிற அவல நிலைகளை எப்படி எடுத்துரைப்பது? ஒரு குழந்தைக்கு பக்குவமா வளர்த்தேன், கையில பருப்பு கடை, தயிர் கடை, மோர் கடை, கடைஞ்சு அம்மாவை கொடு, அப்பாவை கொடு, தாத்தாவை கொடு, பாட்டி கொடு, தங்கச்சி கொடு, அக்காவுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி, எழுத்து வீட்டு மாமாவுக்கு, பக்கத்து வீட்டு அத்தைக்கு, எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி வளர்த்த சமூகம் இந்த சமூகம். அதனாலதான் வந்துச்சோ என்னமோ தெரியல, திருக்குறள்ல வள்ளுவர் பாடுகிறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று. பள்ளிக்கூடத்துல மதிய உணவு சாப்பிடும் போது திருக்குறளை சொல்லிட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு ஏன் பள்ளிக்கூடத்துல அந்த திருக்குறள் சொல்றது இல்லை? ஏன் சொல்லாம விட்டோம்? அதை சொல்லிக்கிட்டே இருந்ததை ஏன் எடுத்தாங்கன்னு யாராவது கேட்டீங்களா? ஏன் எடுத்தாங்கன்னு அவங்களாவது சொன்னாங்களா? அவங்களும் சொல்லல, நீங்களும் கேட்கல. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அப்ப மாணவ சமுதாயம் தரிகட்டு திரியுது. பள்ளிக்கூடத்து வாசல்ல நின்று சொல்றேன், வாத்தியாரை வெட்டுவேன், போனா ஜெயிலு, வந்தா பெயிலுங்கிறேன். எப்படி வளர்த்துருக்கேன் பாருங்க பிள்ளைகளை. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இதை உணர்வீங்களா, உணர மாட்டீங்களா? என்னையெல்லாம் பள்ளிக்கூடத்துல உண்டு எங்க அப்பா விடும்போது வாத்தியார்ட்ட சொன்ன வார்த்தை இன்னமும் மனசுல பதிஞ்சிருக்கு. பசுமரத்தாணி போல. ஐயா, அந்த பையன் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன், இவனை படிக்க வைங்க. படிக்க வைக்கிறத விட இவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லி விட்டார். சொன்னா பத்தாதா? வாத்தியார் என்னையவே குச்சி ஒடிச்சாரு சொல்லி அந்த குச்சிலே அடிச்சு அடி வாங்கியிருக்கேன் பாருங்க. வாத்தியார்கள்லாம் நம்மளை அடிக்கி நம்ம எல்லாம் போய் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்குள்ள நடமாட முடியுமா? ஒருவேளை நம்மளெல்லாம் அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த இடத்துக்காவது வந்திருப்போமா? அப்ப ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த ஒற்றுமை ஏன் விரிசல் அடைந்தது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாளைய தலைமுறை? பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டாமா? என்னென்னலாம் சொல்லி வைத்திருக்கிறோம், என்னென்னலாம் நம்மகிட்ட இருந்தது, ஏன் இப்படி ஆனோம்? மரணம் என்பது மனிதனுக்குத்தான் தவிர மாவீரனுக்கு அல்ல. அன்றும் இன்றும் எங்கள் வழிகாட்டி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பூஞ்சுத்தி கிராமம் மாவீரன் பழனி சார்பாக ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக எழுதி, மரணம் என்பது மனிதனுக்குத்தான் தவிர வீரனுக்கு அல்ல. நீங்க சில பேர் இங்க பாருங்க, பூமியில மரம் செடி கொடிகள் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சிவராசிகள் அத்தனை இருக்கு. அதுல மரம் செடி கொடிகள் நிறைய நிக்குது. எல்லாம் மரம் தான். நின்னா மரம், விழுந்துட்டா சிலது விறகு. நின்னா மரம், சில மரங்கள் விழுந்தா விறகு. ஆனா நின்னாலும் மரம், சில மரம் விழுந்தாலும் மரம். அது எது? வீட்டுக்கு வந்தோமா கதவு போட்டிருக்கோம், என்ன கதவு? மரம், தேக்கு. அது விழுந்தாலும் மரம். என்ன உத்தரம்? அது சந்தனம், அது மரம். அப்ப சில மரங்கள் நின்னாலும் மரங்கள், விழுந்தாலும் மரங்கள். அதுபோல சில பேர் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் மனிதர்கள். அதான் மாவீரன் என்ற பெயரோடு ரொம்ப அழகாக எழுதி பழனி சார்பாக ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம். வேலம்மாள் கண்ணன் அண்ணார் அவர்கள் எனக்கு ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணான் அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். இப்படி எத்தனையோ விஷயங்களை நம் முன்னோர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து நாளைய தலைமுறைக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். அதுவாவது பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். அப்படி எல்லா விஷயங்களும் நீங்க பிள்ளைகளை எழுப்புறதே ஒரு கலையா இருந்துச்சு. பாத்திருக்கீங்களா? வீட்டுல பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைய தூங்கும் போது நம்ம தாய்மார்கள்லாம் ரொம்ப அன்பா எழுப்புவாங்க. என் கண்ணு, என் ராஜா, என் தங்கம், சீக்கிரம் எந்திரிங்க, பொழுது விடுஞ்சிருச்சு, பள்ளிக்கூடம் போகணும். நீங்க போகலன்னா பள்ளிக்கூடமாவே இருக்காதான். நீங்க தான் சிறந்த மாணவர்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. வாத்தியாரு உங்களை ரொம்ப பிடிக்குமா? வாத்தியாருக்கு சீக்கிரம் எந்திரிங்க, பள்ளிக்கூடத்துக்கு போங்க, பல்ல வளர்க்குங்க, குளிங்க, சாப்பிடுங்க. உங்க முகத்தை பார்த்தா மிகப்பெரிய அழகா இருக்கிறீங்களா?
பெரிய நடிகரா கூட நீங்க வருவீங்களா? அப்படி பெரிய நடிகரா வந்தா நாடே உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். அதனால சீக்கிரம் எந்திரிங்கன்னு இப்படி நேர்மறை சிந்தனையை சொல்லி எழுப்பணும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளை எழுப்புறது இப்பெல்லாம் இருக்கிற கோபத்துல சனியை எந்திரிக்கிறாரு. எத்தனை தடவை எழுப்புறது? எருமை அப்ப மாதிரியே தூங்குற மேற்கொண்ட அப்பனுக்கு வேற எங்க போய் சொல்ல என்ன சொல்லி கொடுக்குறான். பள்ளிக்கூடத்துக்கு போன 2 பிள்ளைங்க படிச்சுட்டு வரும்போது மாந்தோப்புக்குள்ள 2 மாங்காய் விழுந்து கிடக்குற மாங்காயில ஒரு பையன் அங்கிட்டு சுத்தம் முத்தும் பார்த்துட்டு 2 எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு போயிட்டேன். பைக்கில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் கொண்டு அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா வர்ற வழியில் மாந்தோப்புக்குள்ள 2 மாங்காய் கீழே கிடந்துச்சு, 2 எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னான். பொதுவாக எல்லா தாயும் என்ன செய்வா? ஒரு சில தாய்கள் ஏன்டா 2 தான் எடுத்தியா, இன்னும் 2 சேர்த்து எடுத்துருக்கலாம், நம்ம ஊருகா விட்டுருக்கலாம், நம்ம சின்னம்மா விட்டு கொடுத்துருக்கலாம், மாமா விட்டு 2 கொடுத்துருக்கலாம், இப்படி பொழைக்க தெரியாமல் இருந்துருக்கீங்க, இன்னும் 2 எடுக்காம விட்டுட்டியடா புத்தியில, அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டான். யார் விட்டு மாங்காய் இருந்தாலும் கேட்காம எடுக்கலாமா? தப்பு இல்லையா? அப்படின்னு பிள்ளைய போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டே வந்தா. மாந்தோப்புக்குள்ள ஒரு காவலாளி உட்கார்ந்து இருந்தவர் பார்த்தாரு. ஏமா பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறேன், அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? யோ இங்க வாங்க, உங்க தோப்புல கீழே கிடந்த மாங்காய் என் பிள்ளை தெரியாம எடுத்துக்கிட்டேன், அது தவறு, நான் தண்டிச்சிட்டேன், இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்காய்னு கொடுத்தா. அவர் சொன்னாரு, ஏமா இது ஒரு பெரிய விஷயமா? நான் பார்க்கும்போது அவன் எடுத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு எடுக்கிறேன், போனா போட்டுமேனு நானே பேசாம இருந்துட்டேன், இதுக்கு போய் அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டு வாரியா நியாயமானார். இப்பதான் அந்த அம்மாவுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. ஐயா உனக்கு கீழே கிடந்து எடுக்கிறது சாதாரணமா இருக்கா? இன்னைக்கு 2 மாங்காய் எடுத்தவன் நாளைக்கு 200 மாங்காய் எடுப்பேன், 20 மாங்காய் எடுப்பேன், இல்லை 5000 மாங்காய் எடுப்பேன். இப்படியே திருடனா மாறி இந்த பூமியில என் பிள்ளை திருடனா திரியணுமா? அப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பரண்டைய கட்சி வச்சு கட்டுவேன், புடியா உன் மாங்காய் தூக்கி போட்டு போயிட்டான். யார் அந்த தாய் தெரியுமா? யார் அந்த பிள்ளை தெரியுமா? இப்ப நாட்டுல என்ன நிலவரம் தெரியுமா? கோடி கோடியா பணம் வச்சிருந்தா சகாயமா எதை வேணாலும் வாங்கலாம். என்னென்ன வாங்கலாம்? மண்ணை வாங்கலாம், மரத்தை வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வைரூரியம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலபுலம் வாங்கலாம், பாத்திரம் மண்டை வாங்கலாம், என்ன வேணாலும் கோடி கோடியா பணம் இருந்தா வாங்கலாம். இப்ப இருக்க சூழ்நிலையில கோடி கோடியா பணம் இருந்தா சட்டமன்ற உறுப்பினரை வாங்கலாம், பாராளுமன்ற உறுப்பினரை வாங்கலாம். காசு இருந்தா ஓட்டு போட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை, காசு இருந்தா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இந்த நாட்டில் கோடி கோடியாக கொடுத்தும் எங்க ஐயா பெருஞ்சுனை கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் ஐயாவை எத்தனை கோடி கொடுத்து வாங்க முடியவில்லை. அந்த பிள்ளை தான் மாங்காய் எடுத்த பிள்ளை, தடுத்தது தான் அவங்க அம்மா. அப்படி வளர்க்கணும் பிள்ளையில. நாளைக்கு சொல்லணும், யார் இந்த பையன் ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறேன், ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கானே, ஒருவேளை இன்னாரா இருப்பானோன்னு அந்த நட உடை பாவனை காட்டிடும். யார் இந்த பையன் குடிச்சுட்டு அக்கிரமம் பண்றேன், பிள்ளைய பெற்று வச்சிருக்கா அவரு, அப்படி சொல்லக்கூடாது. அப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று சான்றுகளுக்கு உதாரணமான இந்த தமிழினம் எப்படி இருக்கிறது. அதனாலதான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று சொன்னார்கள். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவோம், நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார்,
வள்ளுவனார் பிறந்த பூமி, பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் KST சிவகுமார் அன்னார் அவர்கள் எனக்கு ரூபாய் 301 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சிவகுமார், முருகனும் அவங்க அப்பா சிவபெருமானும் சேர்ந்து ஒரு நல்ல பேர். இப்படியெல்லாம் பேர் வச்சு நம்ம வாழ்ந்துருக்குறோம். முருகன் பத்தியா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பேரெல்லாம் கேட்கிற போது நம்ம கடவுளை பார்க்குறோமோ பார்க்கலையோ. அப்படியா? சரி சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. சார்பாக அன்பளிப்பு வழங்கிய மரியாதைக்குரிய நான் சிவகுமார் அன்னார் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அண்ணன் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு வந்தான். அண்ணன் இன்னைக்கு அவங்க எதுவும் அவசரமான வேலையாக போயிருக்காங்க. சரி, பரவாது. அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கிற போது நீங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல, சரி, பிறந்த நாள் கொண்டாடுறது எப்படி கொண்டாடுறோம்? அடுமனையில போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து, அடுமனைன்னா என்ன தெரியுமில்ல, பேக்கரி. அந்த பேக்கரியில் போய் ரொட்டியை வாங்கிட்டு வந்து வச்சு அதில் மெழுகுவத்தியை ஊண்டி அந்த மெழுகுவத்தியை பற்ற வச்சு பிறந்தநாள் கொண்டாடுற குழந்தைய பூணு ஊதி அணைக்க சொல்லி கொண்டாடுறேன். தமிழனுடைய மரபு விளக்கேத்தித்தான் பழக்கம், விளக்க அணைச்சு பழக்கம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குழந்தைக்கு புத்தாடை உடுத்தணும், இனிப்பு கொடுக்கணும், ஒரு கோயிலுக்கு கூட்டி போகணும், வசதி இருந்தால் யாருக்காவது 2 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும், அதை விட கூடுதலாக வசதி இருந்தால் யாருக்காவது உடை வாங்கி கொடுக்கணும், அதையும் விட கூடுதலாக வசதி இருந்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட்டு பேனா ஆடைகள் வாங்கி கொடுக்கணும். அப்படி கொண்டாடணும். ஒன்றுமே இல்லையா, உங்களால் முடிஞ்ச ஒரு மரக்கன்ற ஒரு இடத்துல பிடுங்கியாவது இன்னொரு இடத்துல அந்த குழந்தை கையால் ஊண்ட சொல்லி ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூண்டி வாழ்கன்னு வாழ்த்தணும். ஆழ வித சிறுசு, மரம் பெருசு. தன்னை தற்காத்து கொள்ளும் ஆலமரம் வேறு ஒண்ணுதான், ஆனா விழுதுகள் 1000. விழுதுகள் விட்டு 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 பறந்து வாழும். அது போலதான் வாழ்த்துனாங்க நம்ம ஆளுக. ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறுண்டி. அருகு பட்டு போனது மாதிரியே இருக்கும், ஒரு துளி மழை விழுந்து விட்டால் அப்பவே துளுத்துரும். அது மாதிரி உன் வாழ்க்கை சிறக்கணும்னு வாழ்த்தி அப்படி பிறந்த நாள் கொண்டாடுங்கடான்னா என்னத்தையும் மண்டையில தெளிச்சு விட்டு கடைசியா தீக்குச்சியை பத்த வச்சா புடிச்சு தீ பிடிச்சி எரிஞ்சு எவ்வளவு ஆபத்தான வேலை இந்த மனித சமூகம். அதுலேயும் தமிழர்கள் மாறியது. ஒரு மரம் நட்டால் நமக்கு பறவைகள் வரும், பறவைகள் இருந்தால் மனிதர்கள் நிம்மதியா வாழலாம். பறவை இனங்கள் மட்டும் அழிந்து விட்டால் 25 ஆண்டுகளிலே மனித சமூகம் அழிந்து போகுமாம். அதை விட தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் 4 ஆண்டுல மனித உலகம் இல்லை என்று ஆய்வுகள் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஆபத்தான பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய சமுதாயம் எப்படி நலம் பெற வாழ்வது என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. கல்யாணம் பண்ணணும், அப்படி மரக்கன்று நட்டா மழை வரும், மழை வந்தால் ஆறு வரும், ஆறு வந்தால் நீர் வரும், நீர் வந்தால் சோறு வரும், சோறு வந்தால் உயிர் வரும், உயிர் வந்தால் உலகம் இருக்கும். ஆக எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பொய்யாமொழியினுடைய மெய்யான கருத்து. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டிலே வாழுகிற வாழ்க்கை காலம் பதில் சொல்ல வேண்டும். பிறப்பதும் இறப்பதும் வாழ்க்கை என்றால் வாழுகிற வாழ்க்கை தான் பேர் சொல்லும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மருதுபாண்டியர்கள் மாவீரர்கள் எவ்வளவு பெரிய சாதனையை செய்தார்கள். துச்சமென மதித்தார்கள் உயிரை. கட்டிய கோபுரம் தான் காளையார் கோவில் கட்டிடம். வெள்ளக்காரன் சொல்றேன் சரணடையிறியா கட்டடத்தை கோபுரத்தை இடிக்கவான்னு. அவங்க நினைச்சிருந்தா மறைஞ்சிருந்து வாழ்ந்து எத்தனையோ கோயில அது மாதிரி 10,000 கோயிலை கூட கட்டியிருக்கலாம், கோபுரத்தையும் கட்டியிருக்கலாம், எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனால் உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம கட்டிய கோபுரம் இடிக்கப்படக்கூடாது என்று உயிரை துச்சமென மதித்து சரணடைந்த மாவீரர்கள் மருதிருவர்கள். என்ன விஷயமா எவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறார்கள். பக்கத்துல காளையார் கோயில் போயிருந்தீங்கன்னா பாருங்க, 2 தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரமும் பாருங்க இயற்கையா அவங்க பேரை சொல்லுது. ஒன்னு உயரம், ஒன்னு குட்டை, ஒன்னு பெரிய மருது, ஒன்னு சின்ன மருது. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கைகள். சின்ன மருதை கடாரங்கண்டான் என்று அவரை நாடு கடத்தி சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டது. சின்ன மருதனுடைய வாரிசையும் அழித்து விட்டார்கள். அது மட்டுமா, பசும்போன ஐயா எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் இந்த நாட்டுக்காக. எவ்வளவு பெரிய தியாகங்கள். இதையெல்லாம் நாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? அவர்கள் வழியில வந்த நாம யாரும் சாராயம் குடிக்க கூடாது. முதல்ல ஏத்துக்குவாங்களா? வீரம் இருந்துச்சா? எத்தனை எத்தனை சாதனைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மனசுல நினைச்சு பார்க்கணும். ஆனாலும் மச்சான் அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும்னா என்ன செய்யணும்? கடைக்கு போகணும், கதிர் ரேசனை நாடணும். அரி சிவாங்கணும், அதுக்கு கதிர் ரேசனை நாடணும். கதிர் ரேசன்னா முருகன், அரி சிவா, அரியின் சிவன் ஒண்ணு. அதனாலதான் முருகனை கும்பிட்டா மும்மூர்த்திகளை கும்பிட்டதா அர்த்தம். இப்ப உண்மையிலேயே அரிசி வாங்கணும்னா நீங்க சொன்ன கதிரேசனுங்கிற நியாய விலை கடைக்கு போகணும். அறிவார்ந்த என் தமிழ் சமூகமே, நியாய விலை கடை தொடங்கி எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நியாய விலை கடைங்கிற ரேஷன் கடையில் வர்ற அரிசி வருஷம் பூரா கெட்டு போய் புழு வச்சு உளுத்து போய் நாற்றம் எடுத்து வருது. ஏன் சொல்லுங்க? காவல்துறை அதிகாரிகளுக்கு பணி ஓய்வே இல்லை. நம்மளை விட மோசமா வேலை பார்க்குறாங்க. காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் 40 பேர் இல்லை 70 பேர் வேணுமா?
70 பேர் தேவையான அந்த காவல் நிலையத்தில் 30 பேர் தான் வேலை செய்கிறார்கள். 40 பேருக்கு சேர்த்து வேலை பார்க்குறாங்க. வருத்தத்தோட என்னை ஆறுயிர் நண்பர் ஒருத்தர் எனக்கு சொல்றாரு, எங்க வளப்பு உங்களை விட மோசம் யா, நாங்கள் அந்த பாடு வர்றோம், எங்களை பற்றியும் பேசுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு என்பதுதான் நிதர்சனம். காவல்துறை அதிகாரிகள் வேலையை முடிச்சு போய் தூங்க போனால் அடுத்த கால் வந்துடும், உடனே வாங்க இந்த இடத்துக்கு போகணும். இரவு பகலாக சித்திரவதைப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலையை. அவர்களுக்கு சரியான பணியும் இல்லை, நேர ஓய்வும் இல்லை. அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரி, உயர்ந்த காவல்துறை அதிகாரி கொடுத்த தகவல் தான் நம்ம நாட்டில் ரேஷன் அரிசி ஏன் புழுத்து போச்சுன்னு சொல்றாரு. ஏன் கெட்டு போச்சு? சரியா தானே இருக்கணும். தனியார் கொடுக்குற அரிசி சரியா இருக்குல்ல, ஏன் அரசாங்கம் கொடுக்குற அரிசி கெட்டு போகுதுன்னா அரசாங்கமா காரணம் இல்லை. ரேஷன் கடைக்கு வரக்கூடிய அரிசிக்கு ஒரு மூடை 100 கிலோ நெல் கொடுக்குது அரசாங்கம். ஒவ்வொரு மாவட்டமும் அரிசி ஆலையை ஒப்பந்தம் செய்திருக்கிறது அரசாங்கம். அரிசி ஆலைகளை ஒப்பந்தம் செய்து 100 கிலோ அரிசி அந்த ஆலைக்கு கொடுத்து 100 கிலோ நெல் கொடுத்து 100 கிலோ நெல்லை அரைச்சு கொடுக்குற பணியை கொடுக்குது. அரவ கூலி, ஏத்து கூலி, இறக்கு கூலி, மின்சார கூலி அத்தனையும் அரசாங்கம் கொடுக்குது. அத்தனையும் அரசாங்கம் கொடுத்து 100 கிலோ நெல்லும் கொடுத்து அரைச்சி 68 கிலோ அரிசியை எங்கே கொடுக்கணும்? நுகர்பொருள் வாணிப கழகங்கிற தானிய கிடங்கு இருக்குல்ல, அங்கே கொண்டே ஒப்படைக்கணும். இப்ப அங்க கொடுத்த அரிசி தான் ரேஷன் கடைக்கு வந்து சேருது. 2 கோடி பேர் அரிசி வாங்குற அட்டை வச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில். 2 கோடி பேர் அரிசியை வாங்கி சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா பல பேர் அந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்றது இல்லை. சாப்பிடாதனால என்ன நடக்குது? அரிசியை கள்ளத்தனமா விற்கிறாங்க. கள்ளத்தனமா வாங்கி விற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த அரிசியை குறிப்பிட்ட அளவு தொகையை கொடுத்து வாங்கிட்டு போய் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்க அந்த அரிசி ஆலையில கொண்டே கொடுக்குறாரு. அவர் மேற்கொண்டு 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதே அரிசியை பொட்டணம் போட்டு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு மேற்கொண்டு 40 ரூபாய் கமிஷனுக்கு அங்க வந்து சேருது. அந்த அரிசி திரும்ப ரேஷன் கடைக்கு வருது. இப்படியே திரும்ப 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 ஒரே அரிசி மாறி மாறி வர்றதுனாலே அரிசி கெட்டு போய் புழு வச்சு உளுத்து போய் நாத்தம் எடுத்து வருது. எவ்வளவு பெரிய அநீதியை இந்த மனிதர்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை எதனால? பூரா கமிஷனுக்காக. பொல்லாப்பையிலும் கமிஷனுக்கு பிறந்து விட்டோம். நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்து! மனுஷ சாப்பிட்ற அரிசியை கூட விட்டு வைக்காத அளவிற்கு லஞ்சம் பெருத்து போனது எதனால் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ரேஷன் அரிசி வாங்குற என் அன்பிற்கினிய பெரியோர்களே, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க வாங்காதீங்க, அது தடுக்கப்படும். அப்படி ஒரு குற்றவாளி அரிசியை கடத்துற போது பிடிச்சிட்டா உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்துருதான். என்னன்னு, நம்மால் தான் விட்டுருங்க, கண்டுக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வீடு வந்துடும். இப்படியே தடுத்து தடுத்து தடுக்க முடியாமல் அவதியுறுகிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள். நானா ஏன் ஜௌரியத்துக்கு பேசல, தகவல் முழுமையான முற்றிலும் உண்மையான தகவலை உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நாளைக்கு நீங்க தட்டி பாருங்க வலைதளங்கள்ல. இவ்வளவு சிக்கல்கள் இந்த நாட்டில் இருக்கு அப்படின்னா எப்படி மக்களை நல்லா வாழ வைக்க முடியும்? அப்ப யார் பார்க்குற வேலை இவ்வளவுக்கும் காரணம்? அத்தனைக்கு என்ன காரணம்? நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. ஆகையினால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ. அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல தொட்டில புள்ள அழுதுச்சுன்னா கிழவன் கிழவி இருப்பா வீட்டுல. அந்த கிழவி சொல்லுவா, புள்ள அழுகிறான் பசிக்குது போல பாலை கொடு, புள்ள அழுகிறான் வயிற்ற வலிக்குது போல இருக்கு வெளியே இருக்க வை, புள்ள அழுகிறான் எது எறும்புது கடிச்சிருக்கு எடுத்து பாருன்னு அந்த உணர்வு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் புள்ள அழுதா என்ன செய்யறோம்? செல்போனை கொடுத்துட்டு பேசாம இருந்துடும். யாராவது நிமிந்து அக்கம் பக்கம் யார் வர்றாங்களான்னு பாக்குறீங்களா? பஸ்ல பேருந்துல போனாலும் இப்படியே தான் இருக்கிறோம். பின்னால என்ன நடக்குதுன்னு கொலவண்ணா கூட தெரிய மாட்டேங்குதுங்க. மதுரையில் ஒருத்தர் திருட போயிருக்காரு. ஒரு அம்மா டிவிக்கு முன்னால உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. சீரியல் நாடகம் தொலைக்காட்சி பெட்டியில. வீடு திறந்து கிடக்கவும் படக்குன்னு உள்ள போயிட்டாவே. உள்ள போனவே இந்த அம்மா முழிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டேன். ஆகா, அந்த அம்மா பார்த்துட்டா சிக்கலா போயிருமே. அந்த அம்மா ரொம்ப மும்மரமா படம் பார்க்குது, எதுக்கும் சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு அந்த அம்மாவுக்கு இடையில குறுக்க போயிருக்கிறேன். அந்த அம்மா பேசாம இருக்கணும்ல, யார் அவன் குறுக்க போறது ஓரமா போன்றிருக்கான். அடடே, நம்மளை கவனிக்காம தான் இருப்பா உள்ள இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப மும்மரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னொரு தடவை குறுக்க போகணும்னு இன்னொரு தடவை போயிருக்கிறேன். அவன் மேற்கொண்டு, டே இப்பதானே சொன்னேன் திரும்ப குறுக்க வர போறியா இல்லையா ஓரமா இருக்கேன். ரொம்ப நல்லது தாயே, நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் பார்க்குற வேலையை பார்க்குறேன்னு போய் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாம் அள்ளிக்கிட்டு அப்புறம் அடுப்படிக்கு போயிருக்கிறேன். அங்கே தோசை மாவு அரைச்சி வச்சுருந்துருக்கேன் அந்த கிளவி. அப்புறம் படக்குன்னு 4 தோசையை ஊற்றி சாப்பிட்டு கிளவி பாவம்னா அவளுக்கு 2 தோசையை ஊற்றி சட்னி வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். இத்தோட விட்டா பரவாயில்ல, உயிர் போகுதே, உயிர் போகுதே. ஏன் இவ்வளவு குற்றங்கள், ஏன் இவ்வளவு திருடு,
ஏனென்றால் சட்டம் கடுமையாக்கப்படவில்லை. சட்டம் கடுமையாக்கப்படாதனால் தண்டனை குறைவு என்று தப்பிச்சிடலாங்கிற எண்ணத்தில் அத்தனையும் நடக்குது. நமக்கு தேவையில்லை பெரியடத்து பொல்லாப்பு, அரமண கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும் ஆலோலம் சோ என்று வள்ளி பாடிக்கொண்டிருக்கின்றாள். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. கந்தனை அடையும் காலம் நேரம் வந்து விட்டது. காலம் கடந்து போயிட்டு 2 சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. மரவே கைப்பட்டு பட்டா மண்ணோ கூட பொன்னாகும், மன்னவரின் மரகுட வாழ்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் பூமியிலே தேவரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. கண்ணிரண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா, உன்னை அடிச்சா முத்தம் முருங்கா ஒத்தையில மோதிடுவா. சூறை காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம், சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிற்பான். பாண்டியர் பூமியிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவர் பூமியிலே அந்த மன்னவர் பேர் இருக்கும். பொதுவாய குளமும் நாம் பிறந்த முக்குளமும், பொதுவாய குணமும் நான் பிறந்த முக்குளமும். பொதுவாய குளமும் தான் பிறந்த முக்குளமும், போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் ஆலயத்து காரணமா. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. ராஜகாளி அம்மன் உள்ள சோலையூர் கோயிலிலே வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே பொங்கல் வருது செய்தி சொல்லுது தேவனவன் காதுக்குள்ளே. ராஜகாளி அம்மன் உள்ள சோலையூர் கோயிலிலே சூடன் கொழுந்து சோதி தெரியும் மன்னனிவன் கண்ணுக்குள்ளே. கட்டிலங்காலையன கட்டு காவல்கள் இருக்கிட்டு எட்டடி வேங்கையன திக்கி எட்டுதான் சிரிக்கிட்டு வருவான் சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி. வருவான் சேதுபதி உன்னைக்கு நீதிபதி. வருவான் சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி. ஊரு சனங்க வாழ்த்த வேணுங்க உண்மைக்கு ஒரு சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. மரவன் கைப்பட்டு புட்டா மண்ணோ கூட பொன்னாகும், மன்னவனின் காலு பட்டா மரகூட வாழ்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் பூமியிலே தங்க தெருவரும் ஊர்வலமா வீதியிலே. நன்றி நன்றி நன்றி. இப்படியாக இடத்தின் சிறப்புகளை பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றாக சொல்லலாம். பொம்பளை பிள்ளை எல்லாம் இப்ப கல்யாணம் பண்ண முன்ன மாப்பிள்ளை கிட்ட பேசிடுதுங்க. அப்போவெல்லாம் பொண்ணு வாக்க அம்மா அப்பா போய் பார்த்து தாய் மாமன் பார்த்து பொண்ணை பார்த்தோம், மாப்பிள்ளைய பார்த்துட்டோ பொண்ணை கழுத்தை நீட்டுனா உடனே கழுத்தை நீட்டுச்சுங்க. அப்பா அம்மா சொன்னா சரின்னு. இப்ப நிலைமை அப்படி இல்லை. ஆனாலும் அந்த பிள்ளைய பேசுறதுக்கு எனக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, உன்னை கட்டிக்கிறேன். ஆனா கல்யாணம் பண்ணி முடிச்ச மறுநாளே உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. நான் என்ன வேணாலும் செய்வேன், எங்கே வேணாலும் போவேன், ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன் அலைபேசியை நீ பார்க்கக்கூடாது, உன் அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன். நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் பார்க்கணும், சமைச்சு வைக்கணும், துணிமணி துவைச்சு வைக்கணும். எவ்வளோ ஒப்பந்தம் போடுதுங்க. வயசான காலத்தில் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு. பேர பிள்ளைகளை பார்த்து தாத்தா பாட்டி தாகமாக இருக்கடா இப்படி தண்ணி தாடான்னா அவன் போகிற போக்கில் ஊருக்கு வருது, உனக்கு ஒன்றும் வரலைங்க. என்ன சாவு வரலையான்னு கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறது? அப்படி பண்பட்ட சமூகமாக இருந்த உறவு, நட்பு, பாசம், அன்பு, அழகு, கருணை அத்தனையும் இருந்துச்சு. இன்னைக்கு கருணையே இல்லாம போச்சே. வள்ளலார் பாடினாரு, கருணை இல்ல ஆட்சி கடிகு ஒழிக அருள் நயர்ந்த சன்மார்க்கர் ஆள்கின்றார். தாலி கட்டும் போது தங்கத்துல தாலியை செஞ்சு நூல்ல கோர்த்து மஞ்சள் பூசி தாலி கட்டணும். அப்புறம் குளிக்கும் போதெல்லாம் மஞ்சள் கயித்துல மஞ்சள் பூசி, முகத்துல மஞ்சள் பூசி, உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிச்சுட்டு தாய்மார்கள் வீட்டில் தூங்குனாங்க. அப்படி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு தூங்கும் போது அந்த மஞ்சள் வாசனையை நுகர்ந்து 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 மஞ்சள் நாளே நோய் இல்லாமல் வாழ்ந்த சமூகம் இந்த சமூகம். இன்னைக்கு செய்தி தெரியுமா?
தமிழ்நாட்டில் 100% தாய்மார்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை, மார்பக புற்றுநோய். ஏன் புற்றுநோய் வந்துச்சு? மஞ்சளா இல்லை. 25-30 வருஷத்துக்கு முன்னால போய் மஞ்சள் பொடியை கடையில் போய் மஞ்சள் பொடி வாங்கிட்டு வந்து பூசி குளிக்கல, மஞ்சள் கிழங்க உரசி குளிச்சோம். மஞ்சள் கிழங்க உரசும் போதே கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்கு பெயர் வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் தான் ஆங்கிலத்தில் குர்குமின். அந்த குர்குமின் என்ற வேதிப்பொருள் தான் அந்த மணக்கிற வாசனை. அந்த மனம் தான் நம்மளை நோய் இல்லாம காத்து வச்சிருந்துச்சு. வந்த நாகரிகத்தில் மஞ்சள்ல இருந்த குர்குமின் என்ற வேதிப்பொருளை பிரிச்சுட்டேன். நம்ம பெரும்பாலும் மஞ்சள் பூசுறது இல்லை. எந்த காலத்தில் இருக்குதிய மஞ்சள் பூசி குளிக்கிறாங்க, முகத்துல பூசி அது துணிமணியில ஒட்டி, இதெல்லாம் ஒரு பழம். அப்படி கொண்டு வந்துட்டான்ல. ஏனை தாழ்வு மனப்பான்மை நம்மளை எவ்வளவு வீழ்த்தி இருக்கு பாருங்க. நோய் இல்லாத சமூகமா இருக்கணும்ல. மஞ்சள் அதிகமாக விளைகிற மாவட்டம் ஈரோடு. ஈரோடு தான் தமிழ்நாட்டின் ஆய்வின்படி புற்றுநோய்க்கு முதலிடம். தமிழ்நாடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம், மஞ்சள் மாநகரமான ஈரோடு. அப்ப மஞ்சள்ல இருந்த குர்குமின் வேதிப்பொருள் என்னாச்சு என்று பார்த்தால், மஞ்சளை அரைச்சு பொடி பண்ணுகிறார்கள். அந்த மஞ்சளை அரைக்கும் போது விஞ்ஞானத்தினால அந்த குர்குமின் என்ற வேதிப்பொருளை தனியா பிரிக்கிறேன். அந்த வேதிப்பொருளை 2 மில்லியை பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதை பிரிச்சு எடுத்துட்டு மஞ்சள் பொடிங்கிற அந்த பவுடர் ஒண்ணும் இல்லாம வெறும் மாவா வருது. அந்த தான் கடையில் விற்கிற மஞ்சள் பொடி. அதை வாங்கி முகத்தில் போட்டாலோ அல்லது குழம்பு வச்சு குளிச்சாலோ நோய் தீராது என்பதை என் அறிவார்ந்த சமூகம் நாளைய தலைமுறைக்கு சொல்லுங்க. நோய் இல்லாமல் 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். ஏன்? என்ன தவறு செய்தார்கள்? எப்படி இருந்த நாடு இந்த நாடு? உணவே மருந்து, மருந்தே உணவு. எப்படி சொன்னார்கள்? மருந்தான வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று வள்ளுவர். அப்படி இருந்த இந்த தமிழ் சமூகம் பொழுது விடிஞ்சா பொழுது வட்டா மருத்துவமனையில் அவ்வளவையும் கற்பப்பையில பிரச்சனை வெட்டு, காலில் விரல்ல பிரச்சனை விரலை வெட்டு, கிட்னி பிரச்சனை தூக்கு, அப்படின்னு எல்லா உறுப்புகளையும் துண்டாட சொல்லுது ஆங்கில மருத்துவம். நம்ம கிட்ட சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்கு. சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அவளை மகத்துவம் வாய்ந்த சித்த மருத்துவத்தில் அத்தனையும் உயிரோட வச்சுக்கிறலாம். சுருக்கமா கிட்னியை காப்பாற்ற உப்பு கூடாம இருக்கணும். உப்பு கூடாம இருக்கணும்னா நம்ம கிட்ட சொரக்காய்னு ஒரு உணவு இருக்கு. அது உணவு தான். சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்க உப்பை போக்கும். அது போல மூக்குரட்டை கீரைன்னு ஒன்று இருக்கு. அதை சாப்பிட்டா கிட்னியை சரி செய்யும். இத்தனையும் நம்ம கிட்ட இருந்தும் ஏன் அதை நம்ம கையில் எடுக்கல? காரணம் அத்தனையும் வியாபார நோக்கம். மருந்து மாப்பியா கும்பல் போட்ட திட்டம். முதல்ல நோயை கண்டுபிடிக்கிறேன், பிறகு மருந்து மாத்திரையை கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏழை எளிய மக்களை வியாபார பண்டங்களாக்கி வசூல் செய்து கொண்டிருக்கு ஒரு கூட்டம். சுரண்டல் பேர் வழியில என்ன போய் சொல்ல. எப்படி இருக்கு? அரசாங்க மருத்துவமனை பூரா சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எல்லா மருத்துவமனையிலும் இருக்குல்ல. அதை மேம்படுத்தலாம்ல, அதை வெளியில கொண்டாடலாம்ல, இந்த மக்களை காப்பாற்றலாம்ல. செய்ய மாட்டேன். ஏன்னா கமிஷன் வராது. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்களை உடைக்கும். அன்பு பெரியோர்களே, மஞ்சள் மஞ்சளா இல்லை, உப்பு உப்பா இல்லை. இன்னும் பாருங்க, பால் கூட பாலா இல்லை. இன்னமும் பாருங்க, சோப்பு ஹமாம்னு ஒன்று இருக்கு. ஹமாம் சோப்புன்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஹமாம்னு மட்டும் போட்டிருப்பேன். சோப்பே இல்லாத சோப்புன்னு விற்கிது இந்த நாட்டில். அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கிறார்கள் இந்த நாட்டில். நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அதனால நீங்க பார்த்து தெளிவு பண்ணி நாளைய தலைமுறையை பண்பட்டவர்கள் ஆக்குங்கள். ஆகினாலே காலதாமதம் காரியத்திற்கு கேடு. இருந்தாலும் பசும்பொன் பெற்றெடுத்த தங்கம் அந்த ஐயா அவர்களை ஒரு பாடலை பாடி நிறைவு செய்ய. முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம், முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம். மக்களை தவிக்க விட்டு மரணமான சேரி கேட்டு, மக்களை தவிக்க விட்டு மரணமான சேரி கேட்டு, மனங்களங்கிடலான தேவர் மறைந்த முகத்தை காணோம். மனங்களங்கிடலான தேவர் மறைந்த முகத்தை காணோம். நெஞ்சுறுதி கொண்டா வரானே சீசகிதரா, நெஞ்சுறுதி கொண்டா வரான் நேத்ராசி கிருஷ்ணகிதரா. அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே, அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை துறந்தார் தேவர் அமரராக மறைந்தார். அவனி வாழ்வை துறந்தார் தேவர் அமரராக
சீமச்சாமி மாரிச்சாமி சமுத்திரம் போல் சனங்கள் தேவர் சடலம் கண்டு வணங்க தன்னலம் இல்லாத வரா சசிவருண தேவருக்கு நல்ல வர நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோசா மலர்களான மாலை கட்டி அழகு சப்பர தேரு அங்கே அலங்கரித்து விட்டாரு அழகு சப்பர தேரு கண்ணகி சத்திய மோகன் காரைக்குடி கணேசனும் கருணாநிதி கூட அங்க கண்ணீரை தாவடிக்க ஐயா காக்கா குருவி கூட அங்க கண்கலங்கி மேவாட சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி வைத்து இறந்ததினால் 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே மத்தியானமாக 2 மயிலினங்கள் கூவ ஐயா மத்தியானமாக தேவர் வளர்த்த மயில்கள் கூவ ஆறுவண்டி ரயில்களிலே பிரசரிலே மோட்டாரிலே ஆர்வமுடன் தலையை மொட்டை அடித்துக் கொண்டு பசும்பொண்ணுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது கொண்டுமே போக பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வலோகம் கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப தெய்வலோகம் கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப பாவனரம் பச்சையப்பன் பாடிவிட்டார் கவி தொடுத்து தேவர் உடலும் மறைவு இந்த தென்னாட்டுக்கு ஒரு குறைவு தேவர் உடலும் மறைவு நம்ம தென்னாட்டுக்கு ஒரு குறைவு இப்படியாக இடத்தின் சிறப்புகளை பார்க்கிற பொழுது ரொம்ப அழகான இடம் தமிழ்நாடு. நாமெல்லாம் தமிழர்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. அப்படியா? சென்ட் மேரிஸ் பள்ளி தேவகோட்டை ஆசிரியருடைய மனைவியா மருமக ஐயா சின்ன கருப்பன் ஐயாவோட ஆசிரியருடைய மருமகள் ரூபாய் எனக்கு நிறைய கொடுத்துருக்கேன். இவ்வளோ இருக்கே ஆத்தாடி 300 ரூபா, நான் 301 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஆசிரியருடைய மருமகளுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம். வாழ்க 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 வாழ்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் கற்றுக்கொண்ட பாரதி சொன்ன வாசகம்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். சொல்லிட்டு சொன்னாரு, செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தனை ஒன்றுடையாள். என்ன வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம், தேவை ஏற்படும் போது கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா நம்ம மொழி மீது நம்ம பற்றோடு இருங்கள். கேரளா அவர் மொழிகளுக்கு அவர்கள் பற்றாக இருக்கிறார்கள். கர்நாடகா தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா எல்லா வளமும் நலமும் நம்ம நாட்டில இருந்து இங்க இருக்க அரசியல்வாதில இருந்து அத்தனை பேரும் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறோம். ஆனா நம்ம ஆளுக எதுக்கும் துணிவில்லை. காரணம், தமிழன் என்ற உணர்விலிருந்து வெளியேறியதனுடைய விளைவு. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி. சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா தமிழை மதிக்குது. கொண்டு போய் சேர்த்தவர் யார்? 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது அக்கறை இல்லை, எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பாசம் இல்லை. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா முழங்கினார் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளு. வெள்ளைக்காரர்கள் மிரண்டு போனார்கள். உலகமே கொண்டாடுது தமிழனை தவிர. தமிழின் பெருமை யார் அறிவார்? மதுரை மூதூர் தான் அறியும். நீர் அறியும் நெருப்பறியும் என்ற வாசகம் இருக்கு. நீரு நெருப்புக்கெல்லாம் தமிழின் பெருமை தெரியுது, தமிழனை தவிர. இங்க போய் சொல்ல இந்த வருத்தத்தை, இந்த வேதனையை நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தரன் இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டான். பெரிதனும் பெரிதுகள். அப்படிப்பட்ட ஐநா மதிக்குது தமிழ். சப்பானிய பல்கலைக்கழகத்தில் இருக்கு தமிழ், செருசலத்தில் இருக்கு தமிழ், அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இன்னைக்கு படிச்சு பாருங்க, அமெரிக்கா வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு ஸ்பீச் தெரப்பி ஆங்கிலத்தில் பேச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. பேச்சு பயிற்சி வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு தமிழ்ல கொடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு தெரியும்?
தமிழ்ல கொடுக்குறேன் பயிற்சி. அதுலயும் எந்த தமிழ்? அருணகிரிநாதர் பாடிய 16,000 திருப்புகளிலே அழகான முதல் பாடலான முத்தை தரு அத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் என்ற பாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கா வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு அறிவில் சிறந்த பெரியோர்களே, அன்பான தமிழ் மக்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு அவங்களும் தனியா இருக்கும்போது தன்னுடைய உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள். சீனா தமிழுக்கு முக்கியத்துவம். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். எப்படி? ஆமா, லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுக தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயினால் நைந்து போகும் என் வாழ்வு என்று பாடிய மகான்கள் பிறந்த மண். அவ்வளவு மகத்துவமான மொழி. இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தது. ஆனால் நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா ஒரு 5 வயசு பையலை போட்டு அடிக்கிறான். ஏமா பிள்ளை அடிக்கிறான்னு கேட்குறேன். உனக்கு தெரியாது போயாங்கிறான். தெரியாம தாம்மா கேட்குறேன்னு சொல்லு. இந்த பையன் எப்படி கூப்பிட்றான்னு தெரியுமா? என்னையா எப்படி கூப்பிட்டேன்? எவ்வளோ பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், எவ்வளவு காசு கட்டுறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். இந்த பையன் என்னை வந்து அம்மானு கூப்பிட்றேன் அப்படிங்கிறா. அம்மானு கூப்பிட்டதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. ஏம்மா அம்மானு தானே கூப்பிடணும், வேற எப்படி கூப்பிடணும்? மம்மின்னு கூப்பிடணும். அடி பாவி மகளே, அம்மாங்கிறது எவ்வளோ உயர்ந்த வார்த்தை. அதை விட்டுட்டு மம்மின்னு சொல்ல சொல்றிய. மம்மினா உயிரற்ற உடம்பு, செத்து போன பிணத்துக்கு பேர் மம்மி. அப்படி கூப்பிடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, மம்மின்னு தான் கூப்பிடு. வீட்டுக்காரர் வந்தார். ஐயா ஓ மனைவி அம்மானு கூப்பிட்டதுக்கு இந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறாள், கேட்க மாட்டியான்னு கேட்குறேன். அவர் சொன்னார், ரொம்ப காலம் அம்மாவை தான் இருந்தா, கோச்சுக்காது ஐயா, இப்போ கொஞ்ச நாளாக நடப்பிணமா மாறிட்டா, அவன் மம்மினே கூப்பிட்டு விட்டுருங்கன்ட்டார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆனாவில் தான் தொடங்குது எல்லா மொழியும். ஆனாவுக்குள்ள தான் ஒடுங்குது எல்லா மொழியும். அகர உகர மகர. ஆனா ஊனா மானா 3 எழுத்து இருக்கு. ஆனா நேரா இருக்கும், ஊனா நேரா இருக்கும், மானா தலைகீழா இருக்கும். மானா ஏன் தலைகீழா இருக்கு தெரியுமா? மானா மண்டக்குருவான். மண்டக்குருவம் முடிச்சவன் பூரா தலைகீழா தான் நிற்கிறேன். புரியுதா இல்லையா? ஏதாவது சொல்லி பாருங்களேன். எதை சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டியாத்தான் இருக்கு. அப்படி இந்த உலக மொழிகளிலே சிறந்த மொழி நமது தமிழ் மொழி. அவ்வளவு அழகாக எல்லா நாடுகளும் பின்பற்றுகிறது. சீனாவில் இன்னைக்கு தமிழ்ல பேரு, தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ்ல வாத்தியார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வலைதளத்தில் பேசுறா, என்ன தெரியுதா, நான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுறேங்கிறா. பூங்கோதை யாருடைய பேரு? தமிழ் பேரு. சீனாவில் வச்சுட்டேன். நம்ம என்ன பண்ற, நீங்க பிள்ளைகளுக்கு பேர் பாருங்க, யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருமானு பேர் வச்சுட்டோம். குருமானு வைப்பான். ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம அடுத்தவங்களே நம்பித்தான் இருக்கோம். பிள்ளைய நம்ம பற்றி இன்னொருத்தனை பேர் வைக்க சொன்னால் அவன் குருமானு வை யோகம் வரும்னா அப்படியே நம்புகிறோம். நமக்குன்னு ஒரு பேரறிவு, சிற்றறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு அத்தனை இருக்கே. இருந்த இந்த தமிழ் மக்கள் ஏன் இப்படி ஆனார்கள், எங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணருங்கள். அப்படிப்பட்ட நீங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்கள்லாம் பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி அப்படிங்கிற பேரெல்லாம் இங்க இருக்கு. யாராவது வடநாட்டுக்கார மருதிருவர்கள் பேர் வைத்திருக்கிறார்களா? ஐயா பசும்பொன் தேவரையா பேர் இருக்கா? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, கொடிகாத்த குமரன், இந்த நாட்டில் பிறந்த எத்தனையோ எண்ணற்ற தியாகிகள், கக்கன், காமராசர், யாரு பேரையாவது வடநாட்டில் பார்க்க முடியுமா? இல்லையே. ஆனா நம்ம வச்சிருக்கோம். ஏன்? நம்மளுடைய மனசு அப்படி. இந்த உலகத்தை தழுவி நேசித்தோம். அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அவர்களை பொறுத்தவரை நாம் தமிழர்கள், நம்மளை பொறுத்தவரை நாம் இந்தியர்கள். வடநாட்டிலேருந்து வந்த ஊழியர்கள் நம்மளை பார்த்து அண்ணா வணக்கம்ங்கிறேன். நம்மளால அவனை பார்த்து வாங்க ஜிங்கிறேன். கடுப்பு வருமா வராதா? எங்க போய் சொல்றது? என்ன நடக்குது இங்கே? ஏன் நடக்குது? நீங்க மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ஒரு காலம் இருக்கு, விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. இப்ப தொலைக்காட்சியில உட்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு அவன் கருத்தை பேசிக்கிட்டு நம்மளை வீழ்த்துறதுக்கே குறியா இருக்கிறேன். அது தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? நாளைக்கு தமிழ்நாடுனா தமிழர்கள் தானே வாழ்ந்துருக்கணும், தமிழ் பேர் இருக்கான்னு ஆய்வு பண்ணுவாங்க. 185% வடமொழி பேர் இருக்கு. இங்க தமிழர்களே வாழல, இது பூரா வடவர்கள் வாழ்ந்த பேரு, வடநாட்டு பேர் தான் இங்க இருக்கு. அதனால இது தமிழ்நாடுலன்னு எழுதி வச்சுட்டான்னா அப்புறம் மீட்க முடியுமா என்பதை உணருங்க. என்ன நடக்கும்? பதறுதையா நெஞ்சு. தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்குள்ள இருக்கிற 1000 சண்டைகளை விடுங்கள். தமிழனாய் ஒன்றிணையுங்கள். தமிழர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு பெருமையை தந்தார்கள், முன்னோர்கள் என்பதை உணர்வில் கொள்ளுங்கள். அதுதான் நாளை நம் சமுதாயத்தை நலம் பெற செய்யும் என்ற நல்ல எண்ணத்தை வளருங்கள். சீன அதிகாரிகள்கிட்ட போய் கேட்குறாங்க மற்ற நாட்டு அதிகாரிகள், உங்க நாட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, சீன மொழி, அதை விடுத்துட்டு தமிழுக்கு ஏயா முக்கியத்துவம்? அதுக்கு சீன அதிகாரிகள் சொன்ன செய்தி தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழிகள் 6 மொழிகள். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சீனம், சமஸ்கிருதம், சீனம், தமிழ் 6 மொழி. இந்த 6 மொழிகளில் 4 இல்லை இன்னைக்கு. என்னென்ன இல்லை? கிரேக்கம் இல்லை, லத்தீன் இல்லை, ஈப்ரோ இல்லை, சமஸ்கிருதம் இல்லை. இது 4 உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைஞ்சு போச்சு. மிச்சம் இருப்பது 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அப்புறம் என்ன, உங்க மொழி தான் இருக்கே, அதை வச்சுக்கிற வேண்டிய. அப்புறம் ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம்? அதுக்கு அவங்க சொன்ன விஷயம்தான் மிக முக்கியமானது.
அறிவில் சேர்ந்த பெரியோர்களே, அவங்க சொல்றாங்க, எங்க நாட்டு விஞ்ஞானிகள் எங்க மொழியை ஆய்வு பண்ணாங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் எங்க சீன மொழியை அழிஞ்சு போகுதான். ஒருவேளை சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்தில் அழியாத மொழி என்று ஒன்று உண்டாம். அதுதான் இந்த உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ் மொழி. அதை நாங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்வுக்கு சிறந்தது தமிழ் என்று அவன் முந்திட்டேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. நான் மீனாட்சி மருத்துவமனையில் இறங்கினேன். அப்படியே இந்த பக்கமாக சங்கத்துக்கு வர்றதுக்கு நின்று ஒரு தானியங்கி வந்துச்சு, ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் நான் ஏறிட்டேன். என்னை பார்த்தோன்னே ஒரு பாட்டு வச்சாரு செல்ஃபோனில். அது ப்ளூடூத்தில் ஆன் பண்ணி, உங்களுக்கு புரியுறதுக்காக தான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், மன்னிச்சிருங்க. அதில் தொடர்பு படுத்தி போட்டார். பாட்டு என்ன பாட்டுனா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடிய மண்ணில் இந்த காதலன்றிங்கிற பாட்டு. அந்த இசை வந்தோடனே நல்ல பாட்டா போடுறாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, அது தெலுங்குல பாடிச்சு. அவரும் தெலுங்குல பண்ணாலே பாடிக்கிட்டே வர்றாரு. அப்ப என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு தாய்மொழி தெலுங்கு, அதனாலதான் நாங்க பாடுறோம்னாரு. அவர் மொழியில அவர் பற்றா இருக்கிறாரு. பாட்டை கூட அவர் தெலுங்குல தமிழ்நாட்டில் கேட்க தூண்டுதுன்னா தமிழர்கள் ஆகிய நாம் ஏன் தமிழ் உணர்வற்று போனோம் என்பதை என் அறிவில் சேர்ந்த தமிழ் மக்கள் உணருங்கள். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்க போனாலும் அடிக்கிறான் தமிழன்னு. நினைச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஆகினாலே உணருங்கள். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இந்த பூமி ரெண்டு விதிக்கு கட்டுப்பட்டது. ஒன்று இயங்கும், இன்னொன்று இயக்கம். ஒன்று தன்வினை, இன்னொன்று பிறர் வினை. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுத்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு சாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? நிறைய கதைகளும் காரணங்களும் கருத்துள்ள கதைகளும் இந்த நாட்டில் நிறைய இருக்கு. பேசுறதுக்கு நேரம் இல்லை. மணி 3 தொட்டுருச்சா, தாண்டிருச்சா? 3:20 போய் நிக்குது. முருகா, நாரதர் 2 மணி ஆகுது வர. தமிழ்நாடு 1 மணிக்கெல்லாம் நாரதர் வந்த காலம் இருந்தது. இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. 12:30 போயிருக்கு. நேற்று திருப்போணத்தில் சரியா 1:10 நான் வெளியில் வந்துட்டேன். எங்கே இருக்கு சிக்கல்னு நீங்கள் தான் உணரணும். நிறைவாக ஒரு செய்தியை உங்கள் எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணுறேன். இந்த நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர், எங்களையெல்லாம் வாழ வைக்கும் தெய்வம், தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகம் இந்த நாடகம். ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தெலுங்கும் வடமொழியான சமஸ்கிருதமும் மேலோங்கி இருந்த காலத்தில் அது வந்துட்டா தமிழ் அழிந்து போகும் என்ற எண்ணத்தினால் தமிழில் இந்த நாடகங்களை எழுதி கலைஞர்களை உருவாக்கி ஊருக்கு நாடகத்தை நடத்தினாராம். அப்படி தமிழை வாழ வைத்ததுக்காக ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மதுரை தமுக்கம் மைதானத்திலே அவ்வை சண்முகம் காலத்திலே கட்டப்பட்ட நினைவு கலையரங்கம் ஒன்று இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நினைவு கலையரங்கத்தில் எங்கள் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு கலையரங்கம்னு தமிழில் எழுதி இருந்துச்சு. ரொம்ப காலம் எழுதி இருந்தது. போன வருஷம் வரைக்கும் இருந்த அரசாங்கம் அந்த மண்டபத்தை புதுப்பிச்சு வெள்ளை அடிச்சு விட்டு அந்த பேரை அழிச்சிட்டு ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால்னு வச்சுட்டாங்க. தமிழில் கூட வைக்கல, ஆங்கிலத்தில் மீட்டிங் ஹால்னு எழுதி விட்டாங்க. சங்கம் போராடிச்சு, மதுரை சங்கம். ஆமாம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். அதுவை கடைசி வரைக்கும் அவங்க மாற்றலை. இப்போ என்னாச்சு தெரியுமா? சாலை விரிவாக்கத்தினாலே தமிழன்னை சிலைக்கு பக்கத்தில் இருந்த எங்கள் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளை தூக்கி கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மூலையில் கிடக்கு குப்பையில். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நெஞ்சு பதறது ஐயா. யாரும் கேட்கல. ஏன் அந்த தமிழன்னை இருக்கிற சிலைக்கு பக்கத்தில் அந்த சிலை இருந்துட்டா உங்களை என்ன பண்ணும்? தயவு செய்து சொல்லுகிறேன், இப்ப இருக்கிற அரசாங்கமாவது, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளாவது, அதிகாரிகளாவது தயை கூர்ந்து எங்க ஐயா சங்கரதாஸ் சாமிகளுடைய சிலையை அந்த இருந்த இடத்துல இல்லைனாலும் கொஞ்சம் தள்ளியாவது வச்சிருங்க. ஐயாவோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள். சங்கரன் மிகப்பெரியவன் என்பதை உணரும் நேரம் வந்துவிடும் என்று எச்சரிக்கிறேன். அவ்வளவு பெரிய கொடுமை. யாரும் அதை பத்தி கவலைப்படலை, யாரும் பேசல, யாரும் கேட்கல. என்ன செய்ய? மனசு பதறது ஐயா. ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பி இருக்கிறாரு. சரி, மழை வந்தாலும் வருமேன்னு மன்னருக்கு கீழே மந்திரி இருப்பாங்கல்ல, மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு, மழை வருமா பார்த்து சொல்லியான்னு. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல்.
நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்த்து சொல்றவர் தான் மந்திரி. மந்திரி வானசாஸ்திரம் பார்த்துட்டு சொன்னாரு, மழை வராது மன்னா, நீங்க வேட்டைக்கு போங்கன்னு. மன்னர் வேட்டைக்கு கிளம்பி போற போது சரி, ஒரு விவசாயி அந்த இடத்துல வந்தாரு. ஒரு வயசானவர், கிழிஞ்ச கோவணத்தை கட்டிட்டு, தலையில ஒரு கூட, தோல்ல ஒரு மண்வெட்டி, கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு. கழுதையை கையில பிடிச்சிக்கிட்டு வந்த விவசாயி மன்னரை பார்த்து, மன்னா போகாதீங்க வேட்டைக்கு, மழை வரப்போது, நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்கன்னார். கேப்பாரா மன்னரு? மந்திரியே சொல்லிட்டேன் மழை வராதுன்னு, போயா அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போனாரு. போன அடுத்த நிமிடமே மழை வந்தது, புயல் வந்தது, காற்று வந்தது, இடி வந்தது, மின்னல் வந்தது. ஒன்றும் பண்ண முடியல. தட்டு தடுமாறி அரண்மனைக்கு வந்துட்டார். அரண்மனைக்கு வந்த மன்னருக்கு கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சங்கடம். என்ன சங்கடம்? மந்திரி சொன்ன மழை வரும்னு, வராதுன்னு, அது நடக்கல. விவசாயி சொன்ன மழை வரும்னு நடந்து போச்சு. அப்ப மந்திரி சொன்னது பொய்யா போச்சு, விவசாயி சொன்னது உண்மையிலே நடந்து போச்சு. நம்ம மந்திரியை நம்பணும், ஆனா விவசாயியை நம்பல. நாட்டில் அப்படித்தான் இருக்கு, மந்திரியை நம்புறோம், விவசாயியை நம்பல. இப்ப மன்னர் விவசாயியை கூப்பிட்டு விட சொல்லி வந்தோடனே கேட்டாரு, நீ சொன்ன மழை வரும்னு தடுத்தேன், நான் கேட்காம போனேன், எப்படியா மழை வர்ற விஷயம் உனக்கு தெரியும்னு கேட்டாரு மன்னர். விவசாயி சொன்னாரு, எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சா விளைஞ்சா அறுத்தோம், நாங்கெல்லாம் வெந்ததை தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தோம், எங்க தலையில ஏறிட்டாங்க, நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஆனாலும் என் வீட்டு கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியும்னாரு. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? ஆமா, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தல. ஆமா, கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு, கழுதை காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு விவசாயி சொல்ல, மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்கல. கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு, மந்திரி தெரியல, அப்புறம் என்னத்துக்கு மந்திரின்னு மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும், நாட்டில் கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது.